இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போற டாபிக் ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு மேல ஒரு ஹிடன் பொலிட்டிக்கல் ரோட் மேப் மாதிரி. எப்படி இஸ்ரேல் வெஸ்ட் ஜெயிச்சது, ஒரு சின்ன கண்ட்ரி 67 லட்சம் பீப்புள் பட் வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல சூப்பர் பவர் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி, இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி, டிப்ளமசி, சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ், பவர் அலையன்சஸ், இது டாக்குமெண்ட்ரி ரொம்ப ஷாக்கிங்கா லேர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை தான் முழுசா பிரேக் டவுன் பண்ண போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃபிளிக்ட் தான். ஆனா டாக்குமெண்ட்ரி சொல்லுது இந்த கான்ஃபிளிக்ட் ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஸ்டோரி தான். இதுக்கு நிறைய உண்மையான காரணம் இருக்கு, லைக் ஹிஸ்டரி, ரிலீஜியன், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ், வெஸ்டர்ன் அலையன்சஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜியோ பாலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாங்க. அண்ட் எல்லாரும் நினைப்பாங்க இது ஒரு லேண்ட் பிரச்சனை தானே. ஆனா டாக்குமெண்ட்ரி சொல்லுது இது பவரை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேம்னு. லேட் 1800ல யூரோப்ல ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுதான் ஜைனிசம். இதோட மெயின் டார்கெட் என்னன்னா ஜூவிஷ் பீப்புளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹோம்லேண்ட் கொடுக்கணும். இந்த மூமெண்ட்ல லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, யூரோப்ல டாப் பொலிட்டிஷியன், பேங்கர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரே லைன்ல அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமான டாக்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ், ஃபினான்ஷியல் நெட்வொர்க்ஸ், மீடியா ரீச், பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப்ஸ். இந்த ஆரம்பகால ஸ்ட்ராட்டஜி தான் லேட்டர் இஸ்ரேலுக்கு வெஸ்ட்ல ஒரு அன்பிலீவபிள் சப்போர்ட் பில் பண்ண உதவி பண்ணுச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியில இந்த பார்ட்டை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. 1948ல இஸ்ரேல் உருவானப்ப பல நாடுகள் ஆச்சரியமாச்சு, கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆனா வெஸ்ட் கண்ட்ரீஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சு. டாக்குமெண்ட்ரி ஏன்னு சொல்லுதுன்னா ஒரு டைனி கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற இடத்துல தான் ஆயில் ரூட்ஸ், ட்ரேட் லைன்ஸ், மிலிட்டரி மானிட்டரிங் எல்லாமே இருக்குதுன்னு. அதனால வெஸ்ட்டுக்கு இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட் மாதிரி தான். அந்த வேல்யூவை இஸ்ரேல் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு மெயின் ஹைலைட் என்ன தெரியுமா, அமெரிக்கா ஏன் இஸ்ரேலுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு 4 ரீசன் சொல்லிருக்காங்க. ரீசன் 1, மிடில் ஈஸ்ட கண்ட்ரோல் பண்ணலாம் இவங்கள மூலியமா. And reason 2, democratic ally. Reason 3, US political influence building. Reason 4, military intelligence exchange. இஸ்ரேலுக்குன்னு பார்த்தா மொசாட் இன்டெலிஜென்ஸ் வந்து வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்டான ஒன்னு. டாக்குமெண்ட்ரி சொல்லுது அமெரிக்காக்கு மொசாட் என்ன கொடுத்தது அப்படின்னா குரூஷியல் இன்டெல் இன் கோல்ட் வார், மிடில் ஈஸ்ட் வார்ஸ், ஆன்டி டெரர் ஆப்ஸ். அதனால அமெரிக்கா இஸ்ரேல ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி சப்போர்ட் பண்ணுது தெரியுமா, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மிலிட்டரிக்கு கொடுக்குது, வெப்பன்ஸ் அண்ட் மிசைல கொடுக்குது, யூஎன் ரெசல்யூஷன்ல பேக்கப் கொடுக்குது, பொலிட்டிக்கல் அலையன்ஸ், ட்ரேட் அண்ட் டெக் ஷேரிங். இது இந்த டாக்குமெண்ட்ரியில ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க. இன்னொரு ஷாக்கிங் பாயிண்ட் என்ன தெரியுமா, இஸ்ரேலுக்கு குளோபல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்தியா எடுத்துக்கோங்க, அமெரிக்கா எடுத்துக்கோங்க, எந்த நாடு எடுத்துக்கோங்க, மீடியான்னு பார்த்து இஸ்ரேல் தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. மூவிஸ், நியூஸ் நெட்வொர்க்ஸ், இன்டர்நேஷனல் கவரேஜ், இவங்களோட பொர்ட்ரேல்னு பார்த்தா இஸ்ரேல் இஸ் ஈக்குவல் டு டெமோக்ராட்டிக், பீஸ்ஃபுல், டிஃபெண்டிங் இட்செல்ஃப். இந்த நெரேட்டிவ் வெஸ்ட் கண்ட்ரீஸ்ல பப்ளிக் ஒப்பீனியன்ல ஷிஃப்ட் பண்ணுது. டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறது பாலிடிக்ஸ்னால வரதில்ல, இட்ஸ் பில்ட் பை மீடியா. இந்த மீடியா பவரை இஸ்ரேல் வெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் பர்செப்ஷனா யூஸ் பண்ணுச்சு. இந்த இன்ஃப்ளூயன்ஸா லேட்டரா பாலிசிஸா மாறிச்சு, ஃபண்டிங்கா மாறிச்சு, மிலிட்டரி சப்போர்ட்டா மாறிச்சு, நிறைய பேர் ஈஸியா அப்ரூவ் பண்ண உதவுச்சு. டாக்குமெண்ட்ரியில ஒரு லைன் படிச்சேன், என்னன்னா இஸ்ரேல் நெவர் ஃபைட்ஸ் அலோன், தே ஃபைட் வித் அலையன்சஸ். இதுதான் அவங்களோட சக்சஸ் சீக்ரெட். அவங்க தனியாவே சண்டை போட மாட்டாங்க, யாராவது கூட பார்ட்னர்ஷிப் வச்சுப்பாங்க. லைக் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெஸ்டர்ன் லீடர்ஸ் கூட டீப் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இன்டெலிஜென்சஸ் ஷேர் பண்ணிப்பாங்க, டிஃபென்ஸ் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் இருக்கும், லாபியிங் குரூப்ஸ் இருக்கும் லைக் ஏஐபிஏசி மாதிரி. கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இன்விசிபிள் நெட்வொர்க் மாதிரி. இந்த நெட்வொர்க் வெஸ்ட்ல இஸ்ரேலுக்கு அன்பிலீவபிள் சப்போர்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கு இப்பவும். இந்த டாக்குமெண்ட்ரியில முக்கியமான சீக்ரெட் பாயிண்ட் என்ன தெரியுமா, இஸ்ரேல் இஸ் ஸ்மால், சின்னதுதான். ஆனா அவங்களோட டெக் ரொம்ப பவர்ஃபுல். அந்த டெக் எந்தெந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தா சைபர் செக்யூரிட்டி, ஸ்பை சாஃப்ட்வேர் லைக் பெகசஸ் அந்த மாதிரி, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம் அந்த மாதிரி, சர்வைலன்ஸ் டெக், மெடிக்கல் இனோவேஷன்ஸ், அக்ரிகல்ச்சரல் டெக். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த ஈக்குவேஷன் பிகேம் இஸ்ரேல் வந்து டெக்னாலஜியை கொடுக்கும், வெஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இதுதான் டாக்குமெண்ட்ரியோட ஹைலைட். ஆனா இஸ்ரேலுக்கு எப்படி இவ்ளோ நாலேஜ் இருக்கு. அமெரிக்கா நம்மள பொறுத்த வரைக்கும் வல்லரசு நாடு, ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி நம்ம பாக்குறோம். ஆனா அவங்களுக்கே டெக் இங்கிருந்து தான் போகும் போது இஸ்ரேல் எவ்வளவு பவர்ஃபுல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்குமெண்ட்ரியில ஜெயிச்சதுன்னு சொல்லிருப்போம் இல்லையா, அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இஸ்ரேல் பண மூலியமா இல்ல, வார் மூலியமா இல்ல, ஆனா இன்டெலிஜென்ஸ் பிளஸ் டிப்ளமசி மூலமா வெஸ்ட கைப்பற்றிடுச்சு. லைக் அவங்க பிளான் எப்படி இருக்கும்னா அலையன்ஸ் பில்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் நெரேட்டிவ், ஒரு இன்டெல ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், யூஸ்ஃபுல் டேக்க கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இந்த 5 ஸ்டெப் 50 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு வெஸ்ட்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அன்மேட்சிங்கா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்ல வர மெயின் மெசேஜ் என்ன தெரியுமா, இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு தான், ஆனா குளோபல் பவரை எப்படி அது கைப்பற்றுச்சு அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ், அலையன்சஸ் அண்ட் நெரேட்டிவ் கண்ட்ரோல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. அது ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணுச்சு. இஸ்ரேலோட ஸ்டோரி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி லெசன் மாதிரி தான். உலக அரசியல புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.